things are possible. Proverbs 20. Bless you and keep you. Numbers 6:24. ಅವರು ಭೂಮಿಗೆ ಬಾಧರಾಗಲು ಒತ್ತಾಯ ಎಂದು The beginning, God created the earth. This is God created our earth. ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಆರಾಧನೆಗೆ ನಾಯಕನು ನೀನೇ, ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்கள் தோழல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்கள் தோழல. என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் திருபல, விவரிக்க முடியாத திருபல. இல்ல தனியா எதனா ஒட்டுறாங்களா? அதுல இல்லையே. தனியா எதனா போய் ஒட்டிட்டு அதுக்கு வேல்யூ வைக்கிறோமா? இல்ல. அதே கல்லு தான். தேவையில்லாததை எடுக்கிறோம், தேவைக்கிறது விடுறோம், அதுக்கு ஒரு உருவம் உருவாவது, அதுக்கு மதிப்பு. ஆமென். ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವುದು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ಕೊಡುವುದು. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವರು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ಕೊಡುವರು. ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವರು ನೀನೇ యేసయ్య, ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವರು ನೀನೇ యేసయ్ಯ. ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವ ಕೊಡುವ ದೇವ ನೀನಯ್ಯ, ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವ ಕೊಡುವ ದೇವ ನೀನಯ್ಯ. యేసయ్య యేసయ్ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. యేసయ్య యేసయ్ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಆರಾಧನೆಗೆ ನಾಯಕನು ನೀನೇ, ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ. ಆರಾಧನೆಗೆ ನಾಯಕನು ನೀನೇ, ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ. ಜೀವಿಸುವ ಕಾಲವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಜೀವಿಸುವ ಕಾಲವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಆರಾಧನೆಗೆ ನಾಯಕನು ನೀನೇ,
ಆರಾಧನೆಗೆ ಅರಸನು ನೀನೇ ಜೀವಿಸುವ ಕಾಲವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಜೀವಿಸುವ ಕಾಲವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಆರಾಧನೆಗೆ ನೀನೇ ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ ಆರಾಧನೆಗೆ ಯಜಮಾನ ನೀನೇ ಆರಾಧನೆಗೆ ಅರಸನು ನೀನೇ ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದ ಯೇಸುವೇ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧಿಸುವೆ ಬೇಗನೆ ಬರಲಿರುವೆ ಯೇಸುವೇ ಅರುಷರಿ ಆರಾಧಿಸುವೆ ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದ ಯೇಸುವೇ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧಿಸುವೆ ಬೇಗನೆ ಬರಲಿರುವ ಯೇಸುವೇ ಅರುಷರಿ ಆರಾಧಿಸುವೆ ಅಭಿಷೇಕಾತ್ಮನೇ ಆತ್ಮಪ್ರಿಯನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಅಭಿಷೇಕಾತ್ಮನೇ ಆತ್ಮಪ್ರಿಯನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಆರಾಧನೆಗೆ ನಾಯಕನು ನೀನೇ ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ ಆರಾಧನೆಗೆ ಯಜಮಾನ ನೀನೇ ಆರಾಧನೆಗೆ ಅರಸನು ನೀನೇ ಜೀವಿಸುವ ಕಾಲವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಜೀವಿಸುವ ಕಾಲವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ ಆರಾಧನೆಗೆ ಯಜಮಾನ ನೀನೇ ಆರಾಧನೆಗೆ ಅರಸನು ನೀನೇ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் உங்கள் கிருபைதான்
மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் எல்லாரும் நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் நன்றி நன்றி ஐயா நன்றி சுராஜா நன்றி நன்றி ஐயா நன்றி சுராஜா நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபையை விவரிக்க முடியாத கிருபையை என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபையை விவரிக்க முடியாத கிருபை எல்லாரும் சேர்ந்து அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே ஆமாண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபை ராஜ்யம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையா இருக்கிற கர்த்தாவே. ஜீவனை தந்து அப்பா உம்மை பாட வைத்திருக்கிறேன். எல்லாம் உம்முடைய கிருபை கர்த்தாவே. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபையை விவரிக்க முடியாத கிருபையை எல்லாரும் சேர்த்து என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபையை விவரிக்க முடியாத கிருபையை அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே
தன்னிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுவே கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. அல்லேலூயா. சில கண்களை மூடுவோம், தலைகளை வணங்குவோம். தேவன் எதற்காக இன்னைக்கு நம்ம இங்கே எல்லாம் ஒன்று கூட்டி வர கிருபை செஞ்சிருக்கார் நம்ம அறிவோம். எதற்காக இங்கே நம்ம வந்திருக்கிறோம், என்ன காரணம், இந்த கூட்டம் செய்ததுக்கு என்ன காரணம், தேவன்கிட்ட கேட்போம். ஒவ்வொருத்திக்கிட்டையும் தேவன் பேசணும். நம்ம பேசுகிற ஒரு மகனாய் மாற்றும். ஒரு பாடுங்க, பாடல் கண்ண முடியும், நம்ம அப்படியே பாடலாம். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க கவலை மாறும். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. எல்லாம் கேட்போமா? பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா, ஜெபிக்கணும்பா, துதிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பகல் முழுவதும் உங்க பாதப்படியிலே என் கண்ணீரை வடிக்கணும். பகல் முழுவதும் உங்க பாதப்படியிலே என் கண்ணீரை வடிக்கணும். ராம் முழுவதும் தியானம் செய்து பாக்கியவானாய் மாற்றுங்கப்பா, பாக்கியவானாய் மாற்றுங்கப்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். நீங்க பேசினா எங்க கண்ணீர் மாறும். நீங்க பேசினா எங்க கவலை மாறும். நீங்க பேசினா எங்க பாரம் மாறும். நீங்க பேசணும். நான் வெறுமையாக காணப்படுறேன். உங்களுடைய வார்த்தையெல்லாம் நான் வெறுமையாக காணப்படுகிறேன். உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. தேவனே, அந்த யாவருக்கான ஜீவன் தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார். நம்முடைய வார்த்தைகள் போய் சேர நீ கிருபை செய்கிறார். இறை பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென்.
ரெண்டு விதமா எனக்கு காணப்படுச்சு. நான் நினைச்சு பார்த்த வசனம் வேற, தேவன் சொன்ன வசனங்கள் வேற. அதோட ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. நம்ம பொதுவா ஒரு மக்கள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு பாரம் இருக்குது, அது எதுனால, இப்ப என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு பாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இது எதுக்காக இந்த பாரம் கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ ஒரு பாடு, அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஏதோ ஒரு விபத்து, இந்த விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், இல்லை எனக்கு ஒரு சாபம் இருக்கும், அதனால தான் தேவன் எனக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார். கேட்பாங்களா? நம்மளுக்கும் அந்த சந்தேகம் வருமா? திடீர்னு ஒரு தவறு நடக்குது நம்ம வாழ்க்கையில, அப்ப நம்மளுக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துறதுக்கு விரும்புகிறாரு, ஏதோ என் வாழ்க்கையில் நான் மாற்றணும், இது நான் திருத்திக்கணும் அப்படின்னு நம்ம தோணுமா? கண்டிப்பாக தோணும். எங்கள் வாழ்க்கையில் நான் தோணிருக்கேன். ஒரு தவறு நடக்குதுன்னா ஏதோ ஒரு இதில் உள்ள இருக்குது, ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறாரு. ஆனால் ஜனங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த ஒரு பாடு வரும்போது அந்த பாடோட அவனோட உறவு தேவன் கொடுத்து அங்கே முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்போ அவங்களோட பாவம் அவங்க ஞாபகம் வரல. அந்த அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் மட்டும், நான் நல்லா தானே பண்றேன், எனக்கு ஏன் இந்த வரைக்கும் இது, நான் எப்பவுமே நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் அந்த நிலைமை, நான் எல்லாமே தேவனுக்காக வரேனே, நான் சபைக்கு வரேனே, எப்பயா நான் நிலைமை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே. நம்மளுக்கு அறிஞ்சு அறியாம எத்தனையோ தவறுகள் நம்ம பண்ணுகிறோம். சில விஷயம் நம்ம தெரியுது, சில விஷயம் நம்ம தெரியல. ஆனா அந்த பாடுகள் வரும்போது அதை சகித்துட்டு, அது எதுக்காக அந்த பாடுகள் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறாருன்னு நம்ம பைபிள் பிரகாரம் வாசிக்க போறோம். பைபிள்ல ஒரு சம்பவம் எழுதியிருக்கு. ஆனா இப்ப நீங்க கேட்கலாம், நான் நல்லா நடக்கிறேனே, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, எல்லாமே சரியா இருக்குதே, திரும்பி ஏன் பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள், ஒரு சுபாவங்கள் ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்காது, ஆண்டவருக்கு உகந்ததா இருக்காது. அந்த ஒரு சுபாவத்தையும் ஆண்டவர் விளக்குறார். எப்படி? ஒரு பாறை, ஒரு கல் பாறையோட அதோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாறை இருக்குது, அதோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. அந்த பாறை யாரா திருடு போனா கூட திருடன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, அந்த பாறை எங்கே கிடக்குது, அதை தூக்கிட்டு ஒருத்தன் போறான், இதுக்கு போய் என்ன வேல்யூ? ஆனா அதே பாறை உளியில செதுக்குனா அது சிலையாகும் போது அந்த சிலைக்கு வர வேல்யூவே வேற. இப்போ அந்த சிலையை செதுக்க செதுக்க அதுக்கு ஒரு உருவம் உருவாகும். உருவம் உருவாக அதோட மதிப்பு ஏறும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்ம பண்ற பாவங்கள், நம்ம செய்கிற தவறுகள், நம்மளோட குணங்கள் தவறாக ஆகும்போது அது செதுக்க செதுக்க ஒவ்வொரு சுபாவமும், கெட்ட சுபாவமும் வெளியே போக போக நம்ம சிலையாக மாறும். தெரியுது நம்மளுக்கு? அப்போ ஒரு கல்ல திருட்டு போனா யாரும் பிடிக்க மாட்டாங்க, ஆனா ஒரு சிலையை திருட்டு போனா பிடிப்பாங்களா? ஏன்? அதே தானே, கல்லு தானே அதுவும். இல்ல தனியா எதுனா ஒட்டுறாங்களா? அதுல இல்லையே. தனியா எதுனா போய் ஒட்டிட்டு அதுக்கு வேல்யூ வைக்கிறோமா? இல்ல, அதே கல்லு தான். தேவையில்லாததை எடுக்கிறோம், தேவைக்கிறது விடுறோம், அதுக்கு ஒரு உருவம் உருவாகுது, அதுக்கு மதிப்பு ஏறுது. ஆமென். நம்ம வாழ்க்கையிலும் அதே தான். நம்ம ஒரு பாறையா இருக்கிறோம், நம்ம இந்த பாறையில இருந்து எடுக்க வேண்டிய விஷயத்தை தேவன் எப்படி எடுக்கிறாரு? கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையில்லாத விஷயத்தை எடுத்து 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 அதை ஒரு உருவமாய் உருவாக்கிறார். அந்த உருவமா உருவாக்குற வரைக்கும் நம்ம நிதானித்து அதுல தேவனுக்கு நீங்க பண்ணுங்க ஆண்டவரே, நான் வெயிட் பண்றேன்னு சொன்னா அந்த சிலை முழுசா முடியும். இல்ல கழுத்து வரைக்கும் நிற்கும். கழுத்து கீழே போகும்போது என்ன ஆகும்? ஆண்டவரே எனக்கு வலிக்குது, போதும், செதுக்க வேணாம், வலிக்குது எனக்கு சொன்ன என்ன ஆகும்? முண்டமா நிற்கும். அது கீழே ஒண்ணுமே இருக்காது, ஒரு பாறை தான். இன்னைக்கு முழுசா
நம்ம அந்த சகிக்கிற தன்மை தேவன் நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம சகிக்கிற தன்மை நம்ம சகிச்சா நம்மளை சிலையா உருவாக்குவார். நம்மளை சிலையா உருவாக்குன தேவன் நமக்கு முன்னே செல்கிறார். அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்த பாறை ஒத்து ஒழிச்சாதான் இந்த சிலையை உருவாக்கினவர் சிலையை உருவாக்க முடியும். அதே போலதான் நம்ம வழி கொடுத்தாதான் தேவன் நம்மளை உருவாக்க முடியும். கல்லு நினைக்கலாம் நான் எப்படி இருந்தாலும் எனக்கு வேல்யூ அதுதான். ஆனா கலைஞனுக்கு தெரியும், அந்த சிற்ப கலைஞனுக்கு தெரியும் இந்த கல்லுக்கு என்ன மதிப்பு இருக்குது. இந்த கல் இப்படி இருக்கிற கல்லே கிடையாது. மாபலிபுரத்துக்கு ஒரு போயிருக்கேன். இவ்வளவு பெரிய பாறை எடுப்பாங்க, அந்த பாறை ஒத்த பாறையிலே செதுக்கி ஒரு சிலையை உருவாக்குவாங்க. அந்த பாறை சாதாரண பாறை, ஒண்ணுமே அதுக்கு காசே இருக்காது. ஆனா அந்த சிற்பிக்கு எத்தனை ஆயிரம், எத்தனை ஏன் பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவில இருந்து எடுத்துன்னு போற ஒரு பொக்கிஷங்களையும் இந்த சிற்பிகள் ஒன் ஆஃப் த சிற்பி இதெல்லாம் கூட ஒரு விஷயம் எத்தனையோ கோடி கணக்கான அது வேல்யூ மாறுது. சாதாரண அப்போ அந்த கலைஞரோட கை படும் போது அதுக்கு ஒரு மதிப்பு ஏறுது. நம்ம அப்படித்தான் நினைக்கணும். அதே மாதிரி பைபிள்ல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. இதே மாதிரி ஒரு ராஜா, அந்த ராஜாக்கு வரும் ஒரு சோதனை. அந்த சோதனையை அந்த ராஜா எப்படி மேற்கொள்றான், அவன் வாழ்க்கை எப்படி மாறுது நம்ம பார்க்க போறோம். நம்ம படிப்போம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல் 12 15 நாம் படிக்கிறது. 2 சாமுவேல் 12 15 12 12வது அதிகாரம் 12 நான் அப்படியே சொல்றேன். ஒரு நிமிஷம். 12:15. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீது பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதியை படுத்த வேகலமாய் இருந்தது. ஆமென். என்ன பண்ணார் தேவன்? தாவீது தெரியுமா எத்தனை பேருக்கு? தாவீது தேவனால் தெரிந்து கொண்ட ஒரு தேவதாசன். தேவன் அவனை இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவாய்க்க மாட்டினார். ஆனால் அவனோட பிள்ளையை தேவன் அடிக்கிறார். ஏன் அடிக்கிறார் தெரியுமா? அவன் ஒரு பாவத்தை பண்ணான். அந்த பாவத்துக்கு சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ தேவன் அவருக்கு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. வாதையை கொண்டு வரட்டுமா, இல்லை உன் பிள்ளையை நான் சாகடிக்குமா, நீயே முடிவு பண்ணு. நீ முடிவு பண்ணி அந்த பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கொடுக்குறேன். அப்போ அவன் தாழ்மையான சொல்றான், என் மகனுக்கு அது வரட்டும். அப்போ அவன் மகனுக்கு தேவன் என்ன பண்றாரு? ஒரு வியாதியை உருவாக்குறார். அப்போ மரண படுக்கையில ஒரு மகன் இருக்கிறான். ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? ஏன் நம்ம உதாரணத்துக்கு என் பையனுக்கு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான விஷயம். இது நடக்கக்கூடாது யாருக்கும். அழுதுறான், கதறான், தேவன் கிட்ட முறையிடுறான். தேவனே என்னை காப்பாத்துங்க, இந்த பிள்ளையை காப்பாத்துங்க. உபவாசம் இருக்கிறான், உபவாசம் மேல உபவாசம் இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும் இது எதுக்காக தேவன் கொடுத்திருக்காருன்னு எல்லாம் தெரியும். அந்த பிரச்சனை எதுக்கு அவனுக்கு வந்திருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா கத்துறான், கதறான், பிரார்த்தனை பண்றான். கிட்டத்தட்ட 6 நாள் ஆச்சு. அந்த மகன் ஏந்துக்கு அவனும் ஜெபிக்கிறான். 7ஆம் நாள் என்ன ஆகுது? 18வது வசனம் படிக்கலாம். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீது ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொல் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடு எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலம் படுவாரே என்று யோசிக்கொண்டார்கள். அந்த காலத்துல எப்படி தெரியுமா? இப்போ ஒரு போர் நடக்கும், சரியா? அந்த போருக்காக அவங்க ஜனங்கள், அந்த ராஜாவோட மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எது வெயிட் பண்ணிருப்பாங்க தெரியுமா?
அந்த போர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நியூஸ் கேட்கறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் செய்தி சொல்றவன் குதிரையில வருவான். குதிரையில வந்து கெட்ட செய்தியா இருந்தா செய்தி சொன்னவனே அடிச்சிருவாங்க. ஏன்? அவன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வரல, அவன் ஒரு அபசகுணமா சொல்லிட்டு அவனை வெட்டிடுவான். அதனாலயே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல வார்த்தை சொல்லும் போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா கெட்ட நியூஸ் சொல்லும் போது அவங்களோட உயிருக்கு ஆபத்து, அவங்களை அங்கேயே அடிச்சிருவாங்க. அதனால ஒரு ராஜாவுக்கு நல்ல செய்தி மட்டும் சொல்லணும், கெட்ட செய்தி சொன்னா அங்க என்ன ஆகும் தெரியாது அப்படின்னு தாவீதோட வேலை செய்கிற அந்த வேலைக்காரங்கெல்லாம் பயப்படுவாங்க. இப்போ உயிரோட இருக்கும் போதே அவர் அவ்வளவு துக்கமா இருந்தாரு, இப்போ பையன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த துக்கம் எப்படியா இருக்கும் தெரியாது. ஏன்? அந்த நாடு எப்படி கொந்தளிக்கும் தெரியாது. அந்த துக்கத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுன்னு யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. கிட்ட போய் ஒருத்தனும் அந்த செய்தி சொல்றதுக்கு முன் வரல, பயப்படுறாங்க. எல்லாமே என்ன சொன்னா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா இங்க நடந்ததோ வேற. என்ன படிக்கிறோமா? 19 வசனம். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். என்னாச்சு? அந்த வேலைக்காரங்க சேர்ந்து கொசுன்னு பேசிக்கிறாங்க. குழந்தை செத்துச்சான், பையன் செத்துட்டானா. அப்போ இந்த பேசுற வார்த்தைகளை இவனு கேட்டுச்சு. யாருக்கு? ராஜாக்கு கேட்டுச்சு, தாவீது கேட்டுச்சு. கேட்டு பிறகு அவனே வந்து கன்ஃபார்ம் பண்றான், என் பிள்ளை செத்துச்சா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ஆமா மரிச்சிடுச்சு. அப்போ தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை என்னோட பாவமோ என்னோட சாபமோ இல்ல என்னோட வேதனையோ, இந்த புள்ள எப்படி போயிடுச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு வேதனை அவன் இருக்கணும். ஆனா அங்க நடந்ததே வேற. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் தப்பு பண்ணா ஒரு பாடு வரும், அந்த பாடுல இருந்து எப்படி வெளியே வரணும் அவனுக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னு படிப்போமா? ஒரு 20ஆம் வசனம் படிக்கலாம். 20. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெயை பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்து புசித்தான். ஆமே. எப்படி ஆச்சரியம் பார்த்தீங்களா? அந்த புள்ள உயிரோட இருக்கும்போது அவன் அழுகுறான், கதறான், என் புள்ள உயிரோட இருக்கணும், அது சாவக்கூடாது, செத்துறவே கூடாதுன்னு 7 நாள் 6 நாள் கிட்ட அவன் உபவாசம் இருந்து பட்டினி பசியுமா அவன் தேவன் கிட்ட கேட்கறான். ஆனா 7ஆவது நாள் அந்த பிள்ளை செத்துட்டுச்சு தெரிஞ்சிட்டு பிறகு அவன் என்ன பண்றான், போயிட்டு குளிச்சுட்டு எண்ணெய் பூசி தேவனோட ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க, நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவான். அதிசயமான காரியம் தானே? சாவறதுக்கு முன்னாடி துக்கமா இருப்பாங்க, செத்துட்டு பிறகு துக்கமா இருப்பாங்க. செத்துட்டு பிறகு தான் துக்கம் ஜாஸ்தியாகும். நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே, ஒரு ஜீவன் நம்ம கூட இருந்துச்சு, இவ்வளோ நாட்கள் அவங்க இருந்தாங்களே, அவங்களோட ஞாபகங்கள், அவங்க கூட இருந்த அந்த தருணங்கள் நம்மளுக்கு எவ்வளோ பாதிக்கும். ஆனால் அவனுக்கு பாதிக்கலை. ஏன் தெரியுமா? அவன் நல்லா தெரியும், தேவன் அவன் வாழ்க்கையில எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான். இந்த சகிக்கிற தன்மை தான் நம்ம விட்டு விடுகிறோம். பிள்ளையே செத்துடுச்சு, இதை விட என்ன சகிக்க முடியும்? ஒருத்தனால நினைக்க முடியுமா? நீங்க இப்போ ஒரு சின்னது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட நம்ம சரி ஆக்சிடென்ட் ஆச்சு, எலும்பு முடிச்சிச்சு, அந்த எலும்பு சரியா கூடிடும், சரியாயிடும் சொல்ல நம்ம தேர்த்துக்கலாம். ஆனா இது தேர்த்துற விஷயமா? இல்லை. ஒரு பெத்த புள்ளைய செத்துட்டு பிறகு அது எதனால அவன் சகிக்க முடியும்? எதனால அவன் அதை ஈடுபடுத்த முடியும்? ஈடுபடுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. உயிருக்கு உயிர் என்ன ஈடுபடுத்த முடியும்? இந்த புள்ள செத்துட்டு போல இந்த புள்ள வச்சுக்கலாம் சொல்ல முடியுமா? இல்லை. ஆனா தேவன் அதுக்கும் மேலாக பண்ணார். என்ன தெரியுமா பண்ணார் தேவன்? 24வது வசனத்துல தாவீது என்ன பண்றான்? பின்பு தாவீது தன் மனைவியாகிய பெத்சபாவுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். ஆமென். அல்லேலூயா. என்னாச்சு தெரியுமா? ஒரு பிள்ளை செத்து போச்சு, திருப்பி என்னாச்சு? அவங்களுக்கு இன்னொரு பிள்ளை தேவன் என்ன பண்ணார்? அங்கேயே அவனுக்கு கொடுக்கிறார். இன்னொரு பிள்ளை பேர் என்னது?
சாலமோன் தேவனுக்கு பிரியமா இருந்தான். தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஒரு பிள்ளையை திருப்பி தேவன் அவனுக்கு கொடுக்கிறான். அவன் எது எழுந்தானோ, எந்த பக்கம் அவன் எழுந்தானோ அதே இடத்தை மறுபடியும் தேவன் என்ன பண்றாரு, அத ஒரு பெருசா பண்ணி ஒரு பெரியதாய் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறார். இதுதான் நம்ம தேவன். ஒருவேளை அந்த குழந்தை வளர்ந்திருந்தா, வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டு பிறகு அவ்வளவு பேரு புகழ அவனுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. ஒருவேளை அவனுக்கு சாபமா இருந்திருக்கலாம். தேவன் என்ன பண்றாரு, நான் சொன்ன பாத்தீங்களா சிற்பிகள்ல, அது கழிக்க வேண்டியதை கழிக்கிறார். மேபி அது கழிக்கும் போது நம்மளுக்கு வலிக்கலாம், நம்மளுக்கு வேதனை வரலாம், நம்மளுக்கு துன்பம் வரலாம், நம்ம யோசிக்கலாம், ஐயோ இந்த வலி தாங்க முடியல, அடுத்த முறை கை வைக்காதீங்க ஆண்டவரே, என் திராணிக்கு மேல என்ன சோதிக்காதீங்க நம்ம சொல்லலாம். ஆனா தேவன் சொல்றாரு, உன் திராணிக்கு மேல சோதிக்க நான் ஒருபோதும் விட மாட்டேன். தேவனுக்கு தெரியும் இவன் எத்தனை அடி தாங்குவான், இவன் எதெல்லாம் தாங்குவான், இவனை எவ்வளவு அடிச்சா அவன் தாங்குவான், அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும். அந்த பிள்ளை போயிட்டு பிறகு ஒன்னு எழுந்தான், ஆனால் மறுபடியும் ஒன்னு பெற்றான். அந்த பெற்றவன் யாரு? சாலமோன். இந்த சாலமோன் யார் தெரியுமா? அந்த ஞானத்தை பெற்று அதுக்கு முன்ன அவனுக்கு ராஜா கிடையாது, அவ்வளவு ஞானவான் ராஜா கிடையாது. அந்த சமயத்திலையும் சாலமோன் மட்டும்தான் அந்த ஒரு செல்வந்தர், அந்த ஒரு ஞானம் பெற்றவன். அதுக்கு அப்புறமும் அந்த அளவுக்கு ராஜா யாருமே கிடையாது. தேவன் அந்த அளவுக்கு அந்த சாலமோனை ஆசீர்வதிக்கிறார். அந்த சாலமோன் பத்தி கொஞ்சம் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 4:29 நாம் படிக்கலாம். தேவன் சாலமனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்திலேயான மன விருத்தியத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரு? தேவன் என்ன பண்றாரு? அவனுக்கு ஒரு புத்தியை கொடுக்கிறாரு. அவனோட மனசு, அவனோட புத்தி எவ்வளவுனா கடற்கரை மணலைக்கு ஈடாக அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? தாவீதோட வலியை போக்கணும்னா அந்த வலிக்கு ஈடு இந்த சாலமோன் தான். அப்படித்தான் அந்த சாலமோன் அவனுக்கு கிடைச்சான். ஒன்னு எழுந்தா நம்ம ஒரு பேருவோம், அந்த ஏற்ற பிறகு நம்ம அப்படியே உட்காரக்கூடாது. தேவன் இது பெரிய உதாரணமாக எனக்கு கருதுகிறது. எப்பவுமே ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே இன்னொன்று நான் சொல்ல விரும்புறேன். 2-3 விஷயம் இருக்குது. இந்த பாடுகளுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய விதங்கள் இருக்குது. நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஒண்ணு, நம்ம செஞ்ச பாவங்கள், அதுக்கு கிடைக்கிற பாடு. ஒண்ணு, நான் பாவமே பண்ணல, இருந்தாலும் எனக்கு ஒரு சுபாவம் இருக்குது, அது மாறணும். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ என்னோட சுபாவம்னா, நான் யூஸ்வலா கோவப்படுறவன், இல்ல நான் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறவன். அப்போ அந்த சந்தேகம், அந்த கோபம் போக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு அந்த கோபத்தையும் அந்த பயத்தையும் ஒரேடியா நீக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டு நிக்க வைப்பார். எப்படின்னா, அது இப்ப என்னோட வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்களா, ஒரு சொந்தக்காரர் வந்தா கூட நான் அங்க நிக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், கூச்சப்படுவேன். ஏன்னா கண்ணுக்கு கண்ணு நேரா நான் பார்த்து பேச வர மாட்டேன், நான் பேசுறதே இல்லை. அந்த பயம், அந்த கூச்சம், அந்த சுபாவம் என்கிட்ட வெளியே போனோம்னு என்ன பண்ணோம், நான் பேசணும். தேவனை நான் பேச வச்சேன். ஒரு உதாரணமா நான் சொல்லணும். இது 2 விஷயம் ஆயிடுச்சு. ஒண்ணு, உங்களுடைய சுபாவம் ஆகணும். ஒண்ணு, உங்களுடைய நீங்க ஒரு பாவத்துல இருந்தா, நம்ம பாவத்துல இருந்து அந்த ஒரு தண்டனை கிடைக்குது, இல்ல நம்ம சுபாவம் மாறினதுக்காக ஒரு தண்டனை கிடைக்குது. 3வது தண்டனை என்னன்னா, ஒருவேளை நம்ம தேவன் கிட்ட இருந்தோம், இப்போ தேவத்துல இருந்து வெளியே போயிட்டோம். அப்போ அந்த தேவன் கிட்ட இருந்து நம்ம வெளியே போகும்போது அங்க ஒரு நம்மளுக்கு அடி விழுது. ஒரு பெரிய சாட்சி, அது நான் ஒரு வீடியோல கேட்டேன். என்னாச்சுன்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவர் என்ன பண்ணாரு, ஒரு சர்ச்சில் வர ஒரு விசுவாசி, சாதாரண ஒரு விசுவாசி, ரொம்ப கஷ்டப்படுகிற சூழ்நிலை, ரொம்பவே ஏழ்மையான ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் ரொம்ப சோகமா இருந்தார். அப்போ ஊழியக்காரரு அவரோட முகத்தை பார்த்து, ஏன் இந்த சோகம், வாழ்க்கையில் என்ன இருக்கு? என்னால வாழ முடியல, வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கு,
எப்படி வாழ்வேன்னு தெரியல, எங்கே போவேன்னு தெரியல, எப்படி வாழ்வேன், எப்படி பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த ஊழியக்கார சொன்னாராம், நீ தேவனுக்கு கொடுக்குற நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது, நான் தேவனுக்கு நேரம் கொடுக்கல. சண்டே போவேன், சர்ச்சுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், இதுதான் என்னோட வாழ்க்கை. அவர் சொன்னாலும், இதுதான் உன் வாழ்க்கையில் குறை, இந்த குறையை நீ சரி பண்ணு, தேவன் உன்னை உயர்த்துவார். இவரும் அதே மாதிரி போய் வீட்டுக்கு போனாராம். காலையில் 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் பாட்டுக்கு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாராம். ப்ரேயர் பண்ணுவாராம், தேவன் கிட்ட கேட்டுட்டே இருப்பாராம், பைபிள் படிப்பாராம். தேவனுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட நேரமாக அதை மாற்றிட்டாராம். அந்த நேரத்தில் வேற எதுவும் பண்ண மாட்டார். அந்த நேரம் அவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உருவாக அவர் ஒதுக்கிட்டார். அந்த நேரத்தை ஒதுக்கிறதுக்கு அப்புறம் இவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணி இருந்தாராம், ப்ரே பண்ணி பைபிள் படிச்சுனேன். அதே மாதிரி ஒரு வாழ்க்கை போக 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 ஒரே நாளில் உயர்வாகலாம், ஒரே நாளில் பணக்கார ஆகுதில்லை. அது ஒவ்வொரு நாளும் பண்ணணும். தேவன் என்ன சொல்றாரு, உன்னுடைய சுபாவத்தை நீ ஒவ்வொரு நாளும் அறிந்து ஆராய், ஒவ்வொரு நாளும் உன்னை நிதானித்து அறிஞ்சு நீ உன்னோட சுபாவத்தை மாத்து. அப்ப இவர் மாத்த 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 அவரோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சிச்சு. அவர் தேவனை விடலை. கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஒரு நாள் மறுபடியும் அந்த ஊழியக்காரர் கிட்ட வந்தாராம். ஊழியக்காரர் பார்த்து, என்னாச்சு, உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் இருந்ததா? அவர் சொன்னார், பாஸ்டர், நான் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தேன், இன்னைக்கு நான் பெரிய தொழிலதிபரா இருக்கிறேன். ஆமென். ஒரு பெரிய கம்பெனிக்கு நான் ஓனரா இருக்கிறேன். நீங்க அந்த கம்பெனிக்கு வரணும், நான் உங்களுக்கு நான் காட்டணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன் கூட்டிட்டு போனா பெரிய கம்பெனி, ஒரு பெரிய பில்டிங், ரொம்ப பெரிய பவுண்டரியில ஒரு திரளான ஜனங்கள் அவங்களுக்கு அண்டர்ல வேலை செய்யறாங்க. அவருக்கு ஆச்சரியம், தேவனுக்கு நேரத்தை கொடுத்துட்ட பிறகு இவ்வளவு பெரிய அதிசயம் நடக்குமா யார் வாழ்க்கையிலாம் பார்த்துட்டு பெரிய ஆச்சரியமா பார்த்து எல்லாத்தையும் பார்த்து, தேவன் உங்களை ஃபுல்லா உயர்த்தி இருக்கிறார் பிரதர், நீங்க அவருக்கு தேவையான காரியத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அதனால தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி அந்த ஊழியக்கார் சர்ச்சுக்கு போயிட்டாரு, இவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே ஒரு விசுவாசி அவர்கிட்ட வந்து ஒரு சந்தோஷமா நின்னார். என்ன பண்ண சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களோட பிசினஸ் இன்னும் பெருசாயிடுச்சா, ஃபர்ஸ்ட் விட டபுள் ஆயிடுச்சா? பாஸ்டர், என் பிசினஸே ஊற்றி மூடிடுச்சு பாஸ்டர். எப்படி? என் பிசினஸே போயிடுச்சு பாஸ்டர். அவ்வளோ பெரிய கட்டின அந்த சாம்ராஜ்யத்தை மொத்தமா உடைஞ்சிடுச்சு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப ஏன் பண்றாரு நீங்க சிரிக்கிறீங்க? இது ஏன் உடஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியும் பாஸ்டர், அதனால நான் சிரிக்கிறேன். ஏன்னா அவர் பிசினஸ் உயர அது வளர இவர் ஓடின ஓட்டத்துக்கு தேவனையே விட்டு ஓட ஆரம்பிச்சார். ஆமென். அவர் ஓட யாரை விட்டு ஓட ஆரம்பிச்சார்? தேவனையே விட்டு ஓட ஆரம்பிச்சார். நம்ம எவ்வளவு தூரம்னாலும் ஓடலாம், எவ்வளவு உயர்னாலும் போகலாம், ஆனா கை எங்க இருக்கணும்? தேவன் கூட ஒட்டிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு ஓடினீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் அந்த பினிஷ் லைன் தாண்ட முடியாது. ஏன்னா தேவன் அங்கேயே உழ வைப்பார். ஒண்ணுமே இல்லாத மறுபடியும் ஆரம்பத்துல இருந்த ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. அவர் காலையில ஏஞ்சி ப்ரேயர் பண்றதை விட்டுட்டு இருந்தாரு. காலையில் 4 மணிக்கு மீட்டிங், 5 மணிக்கு மீட்டிங், அதுக்கப்புறம் போறது வரது எல்லாம் முடிச்சு. எப்படி அவர் ஆரம்பிச்சாரோ அந்த வாழ்க்கை மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுச்சு. அவரு சந்தோஷமா இருந்தாரு. ஏன் தெரியுமா? அந்த பிசினஸ் இருக்கும் போது எனக்கு நிம்மதி இல்லை பிரதர், ஃபர்ஸ்ட் எனக்கு நிம்மதி இல்லை. என்கிட்ட பணம் இருந்துச்சு, நான் நல்லா ஓடினேன், நல்லா சம்பாதிச்சேன், ஆனால் தேவனை விட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை. காசு நிறைய இருந்துச்சு என்கிட்ட, ஆனால் இப்போ நிம்மதியா இருக்கிறேன். வேணாம் அந்த பணம், அந்த புகழ் வேணாம், அந்த ஓட்டம் வேணாம், எனக்கு நான் ஆண்டு தான் இருப்பேன். அந்த நிம்மதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தால் ஈடு கட்ட முடியாது. எத்தனை பணக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டவங்க நிலைமை நான் பார்த்துருக்கேன். 4 லட்சம் 5 லட்சம் போட்டுருவாங்க. அவங்க வேலை என்ன தெரியுமா?
1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கிறேன். எப்படி 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அந்த காசு ஏறிச்சா இறங்குச்சா. நைட்ல தூங்கும் போது கூட அவனுக்கு அந்த கண்ணில் அந்த கனவுல தான் வரும். இன்னைக்கு 100 ரூபாய் ஆயிடுச்சு, இன்னைக்கு 200 ரூபாய் ஆயிடுச்சு, 150 ரூபாய் ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சா, ஐயோ போட்ட காசு வரலையே, போட்ட காசு இப்ப எடுத்துமா வேணவா, இப்ப எடுத்துட்டா ஒருவர் லாபம் வந்துச்சுன்னா திருப்பி ஐயோ சீக்கிரம் எடுத்துட்டோமே, இப்ப லேட்டா எடுத்தா ஐயோ இருக்கிறது கூட போயிடுச்சு. இதுதான் பணம் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி ஓடும் போது தேவனை விட்டுட்டு நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். அந்த பணம் நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. பணம் ஆளுகை செய்யணும் என்ன இருக்கும்? இல்லை நிறைய அந்த பணக்காரங்க நான் பார்த்துருக்கேன், வீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் பணம் இருக்குது. தூங்கும் போது பெட்டில் தான் படுக்கணும். ஏன் பெட்டுக்குள்ள பணம் கிடையாது, எங்க நகர முடியாது. ஏன் நகர்ந்தா யாரும் திருடுருவாங்க. குடும்பத்துக்குள்ள எங்கேயும் வெளியே போகக்கூடாது, எங்கேயும் போய் சுத்த மாட்டாங்க. ஏன் 100 200 ஆக்கணுமே, 200 400 ஆக்கணுமே, 500 1000 ஆக்கணுமே, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுமே, கோடி சம்பாதிக்கணுமே, ஓடிட்டே இருக்கிறான். அவன் ஓட்ட நிற்கல, அவன் சுத்தி சம்பாதிக்கிறான், ஓடுறான், சம்பாதிக்கிறான், சேர்க்கிறான். எதுக்காக தெரியல, ஒரு நாள் பட்டுன்னு போயிடும், முடிஞ்சிடுது. அவன் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிடுது. இந்த ஊழியக்காரர் பார்த்து சொன்னாரா, சரி பட்ட நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆண்டோட ஒரு உறவா இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க வீட்டுக்கு போங்க. அவர் எதுவுமே சொல்லல, மறுபடியும் உங்க பிசினஸ் வரும், மறுபடியும் நீங்க சம்பாதிப்பீங்கன்னு எதுவுமே சொல்லி அனுப்பல. நீங்க போங்க, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். தேவன் என்ன பண்ணாரு, இவர் தேவன்கிட்ட மறுபடியும் நெருங்க ஆரம்பிச்சார். நெருங்க 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 மறுபடியும் சாம்ராஜ்யம் உருவாச்சு. அவன் அந்த சாம்ராஜ்யம் உருவாக இவர் ஓடினாரு. ஆனா யார் கூட்டிட்டு ஓடினாரு? தேவனை கூட்டிட்டு ஓடினாரு. இந்த ஒண்ணா தனியா ஓட மாட்டான். ஆண்டவரே கூட நீங்களும் வாங்க என் ரேஸ்ல, என் கூட நீங்களும் ஓடுங்க, நான் கூட்டிட்டு நான் உங்களை ஓடுவேன். ஓட 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 தேவன் கொடுக்கிற நேரத்தை அவங்க தேவனுக்கு கொடுத்தாங்க. அந்த உயர்வை அவங்க உயர்த்தினே தேவன் போயிட்டாரு. மறுபடியும் பழைய நிலைமைக்கு உயர்ந்துட்டாங்க. ஆனா அவங்க கத்துக்கிற பாடம் என்னன்னா, நம்மளோட ஆவிக்குரிய ஜீவன், மாம்சீக ஜீவன், இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா எடுத்துட்டு போகணும். தேவன் எப்பவுமே ஆசீர்வதிப்பார். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ எல்லா தண்டனைக்கும் பாவம் மட்டும் வழி இல்லை. பாவத்துக்காக தான் தண்டனை கிடைச்சுன்னு இல்லை, ஆனா பாவத்துக்காகவும் தண்டனை கிடைக்கும். தேவன் சொல்றாரு, அந்த பாவத்தை குறித்து லேவியாகமம் 26-21 படிக்கலாம். நம்ம எச்சரிக்கையா இருக்கும். அதுக்கு நம்ம ஆசீர்வாதமா கூறிட்டு இல்லை, தேவன் எச்சரிக்கையும் கொடுக்கிறார். 26-21 நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 அத்தனை வாதையை உங்கள் மேல் வர பண்ணி உங்களுக்குள்ளே வெளியான துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிழையற்றவர்களாக்கி உங்கள் 21 அது 21 தேவன் சொல்றாரு, நீங்க எனக்கு விரோதமாய் நடந்தால், என்னோட செவிகளுக்கு செவி கொடுக்காம நீங்க இருந்தால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? 7 மடங்கு உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். அந்த 7 மடங்கு தண்டனை எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு வலிக்கிறதுக்கு தான் இல்ல, நீங்க பாறையா மாறிட்டீங்க, மறுபடியும் சிற்பியா மாற்றுறதுக்கு. அந்த சிற்பி பாறையா மாறிட்டே இருக்கும், இவர் செதுக்குனே இருப்பாரு. அந்த பாறைக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுமா? அந்த பாறை வந்து சிற்பி ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் பாறையா மாறாது. ஆனா நம்ம பாறையா மாறிட்டே, ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம பாறையா மாறும் போது ஆண்டவர் செதுக்கினே இருப்பார். வாழ்க்கையில முடிகிற வரைக்கும் செதுக்கினே இருப்பார். ஏன்? அந்த ஃபுல்லா உங்களோட உருவம் உருவாகி பல்லவ ராஜ்யத்தை சேரும் வரைக்கும் செதுக்கினே தான் இருப்பார். அதுக்கு நம்ம அவருக்கு உத்தரவு கொடுத்துட்டே இருக்கும். இந்த 26 அதிகாரத்துல 14 46 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. தேவனுக்கு இருக்கிற ஒரு பயத்தை நீங்க காண்பீங்க. அந்த பயம் எப்போதும் நம்ம மனதில் இருக்கணும். அந்த பயம் இருந்தா தான் நம்ம அந்த சிற்பியாவே இருக்கணும். நம்ம மாறக்கூடாது. இப்படி பண்ணா எனக்கு தண்டனை விழும். அப்போ நம்ம 2 விதமா பார்த்துட்டோம். ஒண்ணு, பாவம் பண்ணா எனக்கு அடி விழும். யார் மூலியமா பார்த்தோம்? தாவீது மூலியமா.
ஒருவேளை நான் தேவனை விட்டு விலகினா என்ன ஆகும்? மறுபடியும் நான் எழுகிற சூழ்நிலை வரும். நான் கூட எல்லாமே எழுந்து போற சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வரும்போது மறுபடியும் அந்த பேரத்துக்கு நான் தேவன் கிட்ட தான் போகணும். தேவன் கிட்ட போகும்போது தேவன் என்ன பண்றார்? மறுபடியும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆயிடுச்சு. பாவத்தினால ஆயிடுச்சு. ஒரு சுபாவத்தை மாறணும். அந்த கோவ சுபாவம் இல்லை, எனக்கு நான் பாசமா இல்லை தேவனுக்கு பிரியமா நடக்கல, எதுவுமே ஒரு பேசும்போது கூட நான் ஒரு அகந்தியா இருக்கிறேன், எனக்கு ஒரு திமிர்வாதம் இருக்குன்னா தேவன் அந்த திமிர்வாதத்தை அடக்கிறதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுப்பார், எனக்கு தண்டனை கொடுப்பார். இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம எப்போதும் நினைச்சுட்டே இருக்கணும். ஆனா தேவன் சொல்றார், இந்த பாவம் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த காயத்துல இருக்கும்போது அந்த காயம் ஆட்டுறதுக்கு தேவன் அப்பப்போ வந்து அந்த காயத்தை தீர்த்து இருப்பார். ஆனா அந்த காயம் ஆறதுக்கு நம்ம விடாம, தேவனே போதும் என்னை விட்டுருங்க, தேவனே போதும் நான் வெளியே போயிடுறேன், இன்னும் வெளியே போன ஆத்மாக நிறைய நம்ம பொறுமை, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல அந்த சிற்பி அந்த கலைஞனுக்கு டைம் கொடுக்காம நீ அடிக்கிற அடினால் தாங்க முடியல, நான் விட்டுருன்னு சொன்னா அது அரைக்குறையா நிற்கும், அது ஃபுல்லா முடியாது. அது பாதியா நிற்கும் போது அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. பாதியா இருக்கிற எதை வாங்கலாம்? யாரும் வாங்க மாட்டாங்க. அது ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் அந்த சிற்பியை தாங்கணும், நம்ம தாங்கணும். தாங்க தேவன் நம்மளை முழுமையா அதை உருவாக்கி ஒரு ஃபுல்லா சிற்பியை உருவாக்கி நம்மளுக்கு உகந்த காணிக்கையா நம்ம தேவனுக்கு கொடுக்கிறார். நம்மள்கிட்ட இருக்கிற அந்த 9 கனிகள், ஆவிகள், வரங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் முன்னாடி போக நம்ம சரி ஒன்று சொல்றேன் நான், நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை யார் சொல்லுங்க? நம்ம சாத்தானை சொல்லுவோம். சாத்தான் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாம, அதுக்கப்புறம் சாத்தான். ஏன்னா கேட் திறக்கிறோம் நாம தானே. கேட்ல நுழையிறோம் ஃபர்ஸ்ட் இல்லை. கேட் உடச்சிட்டா நுழைக்க முடியாது. இந்த கேட்டை திறக்கிறது நம்ம தான். ஏன்னா அந்த வலி தாங்க முடியாத நம்ம கத்துல சாத்தானு சொல்லப்படுவான் தெரியுமா? உனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு, அடுத்த அடியும் தாங்க மாட்டான், அடுத்த அடி அடிக்கிறதுக்குள்ள நான் நுழைஞ்சிடுறேன். அவன் கை உருவாயிடுச்சு, கால் உருவாகிறதுக்கு முன்னாடி நுழைஞ்சிருவேன். அவன் நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நம்ம என்ன பண்ணோம்? கண்ணு மூடி தேவன்கிட்ட எப்போதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இந்த வசனம் வரும்போது எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. குழவன் களிமண் கூட நான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அது கூட உங்களுக்கு ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஒரு களிமண் போட்டு ஒரு பானை வரையணும், அது வலிக்காம நீங்க உருவாக்கிக்கலாம். அது ஒரு குயவன் பண்ணலாம். ஆனா கல்லை செதுக்கின்றவன் நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் செப்டி அந்த கல் துணிக்கு துவைக்கிற கல் மேலே துணி நல்லா துவைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெட்ட ஆரம்பிப்பாங்க. கேஜிஎஃப்ல இருந்தால் வெட்டணும் வந்து அந்த முன்னாடி ஒரு முள் மாதிரி வரணும். அப்பதான் துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அவன் என்ன பண்ணான்? டக் 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 டக்குன்னு அச்சுனே போகிறான். லாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் அடிக்கிறான். அந்த 30 நிமிஷம் அந்த கல் அதுக்கு வலிக்கல, நம்ம தான் நமக்கு வலிக்கும். சரியா? நம்மளுக்குள்ள அந்த வலிக்கிற வரைக்கும் நம்ம தேவனுக்காக காத்திருப்போம். அந்த தேவனுக்காக எப்போதும் தேவன் வசனத்தை சொல்ல படிக்கலாம். ஏசாயா 55:7. நம்ம ரொம்ப லாங் எடுக்கணும், நம்ம சொல்ற விஷயத்த சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா படிக்கலாம். 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் தயவுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தேவனா இருக்கிறார். ஆனா அவரை ஏமாற்ற முடியாது. மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம ஏமாத்தணும்னு நினைச்சா நம்ம படிச்ச தேவன் அவர், நம்மளை உருவாக்கின தேவன் அவர். ஆனால் சொன்னார், நீ வானத்தின் மேலும் பூமியை கீழும் பாதாளத்தில் இருந்தாலும் நான் உன்னை காணுகிற தேவனா இருக்கிறேன். அவரோட வல்லமையான ஒரு தேவன். நம்ம பண்ணும்போது, நம்ம தவறு பண்ணும்போது நம்ம செவி கொடுக்கணும். நான் இது பண்றது தப்பு, இதுக்கு ஒரு தண்டனைக்கு நானே ரெடியா இருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதாவது உள்ள ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த பேசும்போது நீங்க செவி கொடுக்கலன்னா அடுத்த அடி 7 மடங்கு தான். 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 7 மடங்கு தான். ஏன்னா அடிச்சுதான் ஆகணும். அப்பதான் அந்த பிள்ளை நல்லா வளரும். அடிக்காத ஒரு பிள்ளை சொன்னா கேட்டுக்கும், ஒரு பிள்ளை மெட்டினா கேட்டுக்கும்,
ஒரு பிள்ளை அடிச்சா தான் கேட்கும். அது கேட்கும் போது அது மூணுமே அடிக்காம நான் வளர்க்கணும், ஆனா அடிக்கிற பிள்ளை தான் அச்சதான் திருந்துவானா. நீங்க அடிக்காம அவனை வளர்த்துருந்தீங்கன்னா அவன் ஒரு காலம் திருந்த மாட்டான். சொல்ல மாட்டேங்க, பாடுற மாட்டை பாடி கிடக்கணும், அடிக்கிற மாட்டை அடிச்சுதான் சரி பண்ணுங்க. அவரோட கோலும் அவரோட தடியும் என்னை தேற்றும். அவர் அடிக்கிறது நம்ம ஒரு பிள்ளையை போல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் தகப்பன் எங்கள் அப்பா என்னை திட்டினாருன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன்னா, இல்லை அவர் அடிச்சாருன்னு அடி வாங்க மாட்டேன்னா. அவரு இன்னொரு ஒரு சாட்சி இருக்குது. எந்த சாட்சி அது? அவருக்கு விருப்பம் இல்லாத நம்ம போனால் என்ன நடக்கும்னு ஒரு பெரிய சாட்சி ஒன்று இருக்குது. சிரிப்பான சாட்சி தான், ஆனால் அது உண்மையான சாட்சி. அது என் வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு சாட்சி. அதாவது நான் அன்னைக்கு அந்த அந்த சம்பவம் நடக்கலைன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையிலேயே இல்லை. என்னாச்சு, காலேஜ் முடிஞ்சிச்சு. முடிகிற போது முக்கால்வாசி எல்லாருக்குமே வேலை கிடைச்சிச்சு. யாருக்கு? எங்கள் குரூப்பில் இருக்கிற 12 பசங்க நாங்கள் ஒன்று சுற்றிட்டு இருக்கோம். ஒரு 10 பேருக்கு வேலை கிடைச்சிச்சு. அதில் சும்மா வெட்டியாக உக்காந்துக்கிறவங்க கூட வேலை கிடைச்சிச்சு. அவன் படிக்கவே மாட்டான், அவனுக்கு கூட வேலை கிடைச்சிச்சு. நம்மளுக்கு வேலை கிடைக்கலையே, சரியான துக்கம் வீட்டில். அது அந்த நிலைமையில் இருக்கிறவங்க தெரியும். எனக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு அப்பாவுக்கு அடுத்ததுன்னா அவர் தோல் நான் நிமிர்ந்து நிற்கணும்னா நான் நிற்கணும். அந்த ஒரு மனசில் எனக்கு ஒரு வாரம் வந்துட்டே இருக்கு. சாப்பிடும் போதெல்லாம் இது நான் சம்பாதிக்கல, இது எங்கள் அப்பா சம்பாதிச்சு சாப்பிட்டேன். இந்த ஒரு வாய் நான் சாப்பிட்றேன்னா அது நான் சம்பாதிக்கல, எங்கள் அப்பாவுக்கு நான் பாரமாக இருக்கிற சாப்பாடு தான் இருக்கும். நினச்சி ஒவ்வொரு இன்டர்வியூக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். ஒவ்வொரு இன்டர்வியூக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். அந்த பேட்ச்லேயே நான் பண்ண சாதனை யாருமே பண்ணல. ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனி நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறேன். 50லேயே நான் செலக்ட் ஆகல. 50லேயே நான் செலக்ட் ஆகல. ரெக்கார்டு வச்சாச்சு. நான் அந்த பேட்ச்லேயே நான் ரெக்கார்டு வச்சாச்சு. இந்த பையனுக்கு வேலையை கிடைக்க போறதில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலை. அப்போ நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா? சரி, தேவன் சைடில் இருக்கட்டும், நம்ம மூலையை கொஞ்சம் போடலாம் நினைக்கும். அப்போதான் ஏன் தெரியுமா? எல்லாமே தோல்வி, ஆண்டவரோட பாதை தோல்வி. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட மூலையை போட்டு முன்னாடி செல்லலாம். என்ன பண்ணேன்? என் படிப்புக்கு ஏற்ற வேலையை விட்டுட்டு சரி இதுக்கு கம்மி இறங்கலாம், ஒரு கால் சென்டர் வேலைக்கு நான் ஆரம்பித்தேன். நினச்சி பாருங்க, எம்சிஏ படித்தேன், மாஸ்டர் டிகிரி படித்தேன். நான் எனக்கு தேவையில்லாத வேலை அது. நான் என்ன பண்ணேன்? சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒருத்தர் நல்லா மாட்டணும், உனக்கு நான் கண்டிப்பாக வேலை வாங்கி தரேன், நீ படிக்கிற படிப்புக்கு இது கம்மி, அதெல்லாம் உனக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும், இதுலேயே நீ முன்னேறி போகலாம், பயங்கரமாக போகலாம். இது அது அவனும் யாருன்னா ஒரு கிறிஸ்டியன் தான், ஒரு பெரிய கிறிஸ்தவன். நானும் ஃபோன் பண்ணி கிடைக்குமா கன்ஃபார்மாக சொல்லி, ஏற்கனவே நான் ஏமாந்துட்டுக்கிறேன், அடுத்த முறை நான் ஏமாந்து விரும்பலை, நீ சொல்லு, நான் வரேன். சரி, நீ இந்த டேட்டுக்கு இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு மகாராணி பாக்னு ஒரு இடம் டெல்லியில். வீட்டில் நான் என்ன பண்ணேன்? பைக் எடுத்துகிட்டு கிளம்புனேன். கரெக்டாக கிளம்பும்போது லேட் ஆகிட்டேன். ஒரு 4 மணி வர சொன்னாங்க. 4 மணி ஏற்கனவே 3 மணி 4 மணி ஏதோ மதியான டைம் நல்லா நாங்கள் இருக்கிறதுக்கு. நாங்கள் போகொண்டு இருக்கும்போது எப்போவுமே டிராஃபிக் லைட்டில் ஒரு கன்ஃபியூஷனான டிசிஷன் எடுக்கணும். எப்போ தெரியுமா? அந்த மஞ்சள் லைட் ஏரியா பார்த்தீங்களா, எத்தனை பேர் கன்ஃபியூஸாக இருக்குது? இல்லை நிற்கட்டுமா, இல்லை போயிடுமா, இல்லை நான் போயிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதே மாதிரி என்ன பண்ணேன்? சரி எல்லோ தானே இருக்குது, டக்குன்னு நம்ம போயிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன்? முறுக்கிட்டேன் பைக்கு. எதில் ஒரு பைக் கரண்ட் டக்குன்னு அடிச்சான். சிரிப்பான விஷயம் என்னன்னா, அந்த பைக்குக்கு ஒன்றுமே ஆகல. ஆனால் என் காலுக்கு என்ன தெரியுமா ஆச்சு? கியர் போடுவோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் இப்படி போட்டு இப்படி தூக்குவாங்க பைக்கில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே போட்டு இப்படி மேலே தூக்குவாங்க. என் கால் அங்கே மாட்டிச்சு. அந்த விழும் போது அந்த கால் மாட்டினே விட்டேன். ஒன்றுமே புரியல. அந்த கால் அப்படியே மரண வலி, காலை வைக்க முடியல, காலை ஊன முடியல. அந்த கால் இப்படியே வச்சுட்டு இருக்கேன். கியரில் இருக்குது பண்ணி கியரில் நியூட்ரல் போகிறதுக்கு எனக்கு முடியல. அந்த காலோடய நான் மொல்லமாக சைடில் போயிட்டு பார்க்குறேன். என் காலில் ஒன்றுமே இல்லை, ஒரு ரத்தம் இல்லை, ஒரு துளி ரத்தம் என் மேலே இல்லை. ஆனால் கால் வலியுது. அந்த இத்தனை நாள் கழிச்சு ஒரு வேலை கிடைக்கணும்னு இருந்துச்சு, அதுலேயும் பங்கம் வந்துச்சு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவன் சொன்னேன், என்னால் இன்னைக்கு வர முடியாது. சரி, நான் சொன்னேன், சரி லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போயிடலாம், சாதாரண வழியில் தான் இருக்கும்.
பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கால் வீங்க ஆரம்பிச்சிச்சு. வீங்க டவுட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காலில் பிரச்சனை இருக்குது. அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா 3 விரல்லையும் எலும்பு கிராக் வந்துச்சு. 3 விரல்லையும் எலும்பு கிராக் வந்து உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆச்சு. அப்போ தான் தேவன் எனக்கு உணர்த்துறார். அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் படுக்கலாம். படி மேலே உக்காந்து தானே போவேன். ஊனி போவேன். டோரில் கேட் திறப்பார் அப்பா, கரெக்டாக ஊனினே போய்ட்டு சீட்டில் உக்காந்துக்குவேன். அந்த காலை ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கேன். என் நிலைமை பார்த்தீங்களா? அந்த எனக்கு பொறுமை இல்லாத போது நான் எடுத்த முடிவுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை பார்த்தீங்களா? எதிர்க்க முடியாத தண்டனை. நான் சந்தோஷப்பட்டேன். தேவனே, நல்ல வேலை எனக்கு அடிபட்டுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு மருந்து போட்டுருவீங்க, எனக்கு தெரியும். கரெக்டாக அடுத்த மாதம் ஒரு மெயில் வருது, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் வாங்க. தேவனே, இந்த இன்டர்வியூ நீங்கள் எடுத்தால் நான் போகிறேன், நான் கேட்டு போல, அதில் மறுபடியும் அடிச்சிடாதீங்க. நீங்கள் சொல்றது பிறகு தான் நான் போகிறேன், இதுக்கப்புறம் நல்லா நடக்கணும். போகும்போது அங்கே போனால் வயசானவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க நடந்துக்கிறாங்க. ஆண்டவரே, இவங்களுக்கு ஈக்குவலாக நான் இல்லை. தேவன், நீங்கள் நினச்சா இன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 மணிக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அம்மா எனக்கு வேலை கிடைச்சிச்சு. ஆமென். அந்த பாதையில் நான் போயிட்டு இருந்தேன்னா என் அம்மைக்கு நான் இந்நேரத்துக்கு டெல்லியில் ஒரு மூலையில் இருந்திருப்பேன். அது உண்மையாக சொல்கிறேன். ஆனால் தேவன் என் படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுக்கறதுக்கு தேவன் என்னை அடித்து என்னை திருத்தி அவர் பெரும்பால் தான் என்னை சரி பண்ணேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சு. இன்னொரு கம்பெனி கிடைச்சி, உயர்வு கிடைச்சி, ஒரு வீடு வாங்கணும். எல்லாமே அது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் தெரியுமா? அன்னைக்கு வாங்கின அடி. அன்னைக்கு நான் அடி வாங்கினா இன்னைக்கு அந்த உயர்வு கிடையாது. அந்த உயர்வு வரணும்னா நீங்கள் அடி வாங்கி தான் வாங்கணும். அடி வாங்குற உடம்பா நம்ம உடம்பு இருக்கணும். அடி வாங்குற மனசா நம்ம மனசு இருக்கணும். இல்லை நான் அடி வாங்கினாலும் செய்வேன்னா இன்னொரு அடி காத்து இருக்கு. நீங்கள் சரியாகிற வரைக்கும் ஆண்டவர் அடிச்சுட்டே தான் இருப்பார். ஏன்னா அவர் சொல்றாரு, மாம்சமான மனுஷனை கிட்ட நீ என்ன கேட்டா, ஒரு தகப்பன் கிட்ட கேட்டா, மாம்சமான தகப்பன் கிட்ட கேட்டா அவன் அப்பத்துக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அவனே கொடுக்க மாட்டானா? உன்னோட ஆவிக்குரிய தேவன் நான், தகப்பன் நான். நீ அப்பத்து கேட்டா நான் உனக்கு பாம்பை கொடுப்பேனா? இல்லை. நம்ம சரியான வழி நடத்துகிற தேவன் அவர் மாத்திரம். அவரு அந்த சமயத்துல சாத்தான் கண்டிப்பா வந்து குழப்பம். பாத்தியா, நீ உண்மையா இருந்த, உனக்கு இந்த அடி. பாத்தியா, நீ உண்மை இருந்தாலும் உனக்கு இந்த வேதனை. பாவம் பண்ண வேணும், அப்ப கூட நிம்மதியாகலாம். நீ பாவமே பண்ணல, அப்ப கூட நீ உனக்கு இந்த வலி. கண்டுக்காதீங்க, அந்த வலி உங்களுக்கு நல்லது. அப்போ வலி இருக்குதுன்னா ஆண்டவரோட ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் ஒலி வச்சு நச்சுன்னு இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு வேலை நடந்துருக்குது, அவர் நடத்த விடுங்க. சரியா இருக்கும் போது கூட அவர் நடத்த விடுங்க. அவர் எப்போ நம்ம அலோவ் பண்ணிட்டு ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிறோம். தேவனோட ராஜ்யத்துல கிருபை தாருமே, மாஞ்சையா என்னை தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பு தந்தீரே, அநேகர் வாழை வெளிச்சமை மாற்றும் வேலைக்காய் வந்தீரே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பு தந்தீரே, அநேகர் வாழை வெளிச்சமை மாற்றும் வேலைக்காய் வந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும்
உங்க கிருபை தாருமே வாஞ்சையா என்னை தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உன் வாஞ்சையா என்னை தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உன் வாஞ்சையா என்னை தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே